யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை 507 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 501 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். 100வது நாளான நேற்று செம்மணி மனித புதைகுழிக்கு அண்மித்த பகுதியில் எழுமாற்றாக அமைக்கப்பட்ட 2 சோதனை குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது ஒரு சோதனை குழியிலிருந்து மனித எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மற்றைய சோதனை குழியின் மேற்பரப்பு மண் அகற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று அந்த பகுதியில் மேலதிக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. செம்மணி சிந்துபந்தி இந்து மயானத்தில் மின்தகன மேடை அமைப்பதற்காக கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அத்திவாரம் வெட்டப்பட்ட போது சில எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இதையடுத்து போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு விடயத்தை கொண்டு சென்ற நிலையில் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் திகதி யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வை தொடர்ந்து மே மாதம் 15ஆம் திகதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. முதற்கட்டமாக 9 நாட்களும் 2ஆம் கட்டமாக 45 நாட்களும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நீதிமன்றம் 56 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் 3ஆம் கட்டத்தின் 47வது நாள் அகழ்வு பணிகள் இடம்பெறுகிறது. இதுவரை சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் சிசுக்கள் உள்ளிட்டோரின் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பு குவியல்கள், ஒழுங்கற்ற நிலையிலான எண்புக்கூடுகள், உட்கார்ந்த நிலையில் காணப்பட்ட எண்புக்கூடுகள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. கழுத்துடன் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட எண்புக்கூடு, தனியாக மண்டையோடு மற்றும் தலையற்ற முண்டமான எண்புக்கூடு உள்ளிட்டவையும் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மழையங்கி அணிந்த நிலையில் சிறுவர் ஒருவரின் எண்புக்கூடும் மீட்கப்பட்டது. குழந்தைகளுக்கான பால் போச்சி, பாடசாலை புத்தகப்பை, வளையல்கள், செருப்புகள், காலுறைகள், மோதிரங்கள், தாயத்துக்கள், காப்புக்கள் மற்றும் சட்டை பொத்தான்கள் உள்ளிட்ட சுமார் 150 சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் மற்றும் சான்று பொருட்கள் அனைத்தும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் தொடர்பான சகல அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் 4ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதா அல்லது அகழ்வு எல்லையை விரிவுபடுத்துவதா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதேவேளை புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எண்புக்கூடுகளுக்கு கார்பன் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கை தொடர்பிலும் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகளின் காலத்தை நிர்ணயிப்பதற்காக வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பிலும் எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் திகதி மேலதிக கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இதுவரை எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டமை தொடர்பான விசாரணை அறிக்கைகள், நிபுணத்துவ அறிக்கைகள் மற்றும் நிறுவனங்களிடம் கோரப்பட்ட அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அகழ்வு பணிகளின் போது தொல்லியல் ஆய்வுக்குழு மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி எண்புக்கூடுகளை ஆவணப்படுத்த எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் நீதிமன்ற கோப்பில் இணைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். நீதிமன்ற காவலில் உள்ள எண்புக்கூடுகள், சான்று பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களின் பாதுகாப்பை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு ஜூன் 26ஆம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டிருந்ததுடன் கடந்த ஜூலை 22ஆம் திகதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகளின் இலங்கைக்கான தூதுவர்களும் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.